ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. அன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்போதைய நாட்களில் மிகப்பெரிய பேசுபொருட்களாக இருக்கக்கூடிய ஸ்டேல், மத்திய கிழக்கு, மொசாட், இந்த விவகாரங்கள் எப்படி இலங்கையினுடைய கடந்த காலங்களில் தங்களுடைய தாக்கங்களை செலுத்தி இருக்கிறது என்று பார்க்கிற போது மிக அதிர்ச்சியான தரவுகள் கிடைக்கப்பெறுகிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1980களுடைய பிற்பகுதியில் இலங்கையில் மொசாட் மேற்கொண்டிருக்கக்கூடிய ரகசிய நடவடிக்கைகள் தொடர்பான ஆவணங்கள் இப்போது வெளியாக இருக்கிறது. இதற்கு சன்மானமாக ஸ்ரீலங்காவினுடைய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய JR ஜெயவர்தன 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தன்னுடைய தேர்தல் செலவுக்காக கேட்டிருக்கிறார். அதாவது ஸ்டேலை இலங்கைக்குள் காலூன்ற விடுவதற்கு அல்லது ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள், மொசாட்டினுடைய நகர்வுகள் இலங்கையில் தொடர்ந்து இடம்பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்னுடைய தேர்தல் செலவுக்காக இந்த தொகையை நீங்கள் தர வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியான பின்னணிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இலங்கை என்கின்ற ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான இறமையையும் கடந்த கால ஆட்சியாளர்கள் வெளிநாடு ஒன்றிடம் அடகு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பாரதூரமானது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த விடயம் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 1980களுடைய காலப்பகுதி இலங்கையில் உள்நாட்டு போர் வீரியமடைந்திருந்தது. ஆயுத குழுக்கள் தங்களுடைய ஆயுத பலத்தை வெளிப்படுத்தி தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அதாவது தமிழ் மக்கள் இந்த நாட்டில் ஒடுக்கப்படுவதும் அடக்கப்படுவதற்கும் எதிராக தமிழ் ஆயுத குழுக்கள் கிளர்ந்து எழுந்து தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருந்த காலப்பகுதி. இலங்கையினுடைய அரசுக்கு இந்த ஆயுத போராட்டத்தை ஒடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இதற்காக மொசாட்டை இலங்கைக்குள் எடுத்துக்கொண்டது. அதாவது மொசாட்டினுடைய நுட்பங்கள், அவர்களுடைய புலனாய்வு நுட்பங்கள் மற்றும் இன்ன பல ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த காலப்பகுதியில் நடந்த ஒரு உரையாடல் தான் இப்போது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், JR ஜெயவர்தன அவர்கள் கோரியிருக்கக்கூடிய 1 மில்லியன் டாலர்கள், இந்த தொகை வழங்கப்பட்டதா? இந்த தொகை இலங்கையினுடைய ஒரு தேர்தல் களத்தில் பயன்படுத்தப்பட்டதா? எவ்வளவு மிக பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது சாதாரண பணமா? அப்போதைய நாணய பெறுமதியில் எப்படியாக இருந்திருக்கும்? இப்படி நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கும். உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை என்கின்ற ஒரு இறமையுள்ள நாடு எப்படி இன்னும் ஒரு வெளிநாட்டினுடைய சுயாதீனத்தை அல்லது அவர்களுடைய புலனாய்வு நகர்வுகளுக்கு இடமளித்தது என்ற கேள்விதான் இங்கு மிக பிரதானமானது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக ஒரு வரலாற்று பின்னணியையும் நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 1984ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் ஸ்டேலினுடைய நலன்புரி பிரிவு கொழும்பிலே அமெரிக்க தூதரகத்தினுடைய ஒரு கிளையாக திறக்கப்படுகிறது. அதன் பின்பதாக தமிழ் ஆயுத போராட்டத்தை கட்டுப்படுத்த இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி மற்றும் உளவுத்துறை உதவிகள் தேவைப்பட்ட காலத்தில் அதனை வழங்குவதற்காக ஸ்டேலியர்களுடைய உளவு நுட்பங்களும் அவர்களுடைய படை நுட்பங்களும் இராணுவ நுணுக்கங்களும் இங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய ஆலோசனையின் பெயரில் ஸ்டேலோடு இலங்கையினுடைய அரசு தொடர்பு கொண்டது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஸ்டேல் தன்னுடைய அகலக்காலை உலகமெங்கும் பதிப்பதை விரும்புகிறது. ஆகவே இலங்கையினுடைய இந்த ராஜதந்திர துறவுகளில் ஸ்டேலை அரவணைத்துக் கொள்ளுகிறது அமெரிக்கா. அதாவது தன்னுடைய தூதரகத்தினுடைய ஒரு பகுதியாகவே அவர்களை அழைத்து வைக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சில வெளிப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் வகைப்படுத்தப்படாத ராஜதந்திர கேபிள்கள் இங்கே கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு சர்வதேச ஊடகம் மேற்கோள் காட்டப்பட்டு இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த அறிக்கையின்படியாக JR ஜெயவர்தன ஸ்டேலிய பிரதிநிதிகளிடம் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தனது தேர்தல் நிதிக்கு வழங்கும்படி கோரியிருக்கிறார். JRனுடைய ஆட்சியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், நான் ஆட்சியில் நீடித்தால் மட்டுமே ஸ்டேலுடனான இந்த உறவு தொடரும், எனவே எனது வெற்றியை உறுதிப்படுத்த நீங்கள் உதவ வேண்டும் என அவர் அப்போது கோரிக்கை விடுத்திருந்ததாக அந்த செய்தியில் தரவுகள் கிடைக்கிறது. அதே நேரம் ஸ்டேல் வழங்கிய உதவிகளை பொறுத்தவரை இராணுவ பயிற்சியை வழங்கியிருக்கிறார்கள். மொசாட் மற்றும் ஜின்பெட் போன்ற ஸ்டேலிய உளவு அமைப்புகள் இலங்கை இராணுவத்திற்கு பயிற்சி அளித்திருப்பதான ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைக்கப்பெறுகிறது. அதே போல கிவிர் போன்ற விமானங்கள், டோரா மற்றும் அதிவேக படகுகள், ஏவுகணைகள் ஸ்டேலினால் வழங்கி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்நாட்டு யுத்தத்திற்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்தத்திற்கு எதிராக ஸ்டேல் என்கின்ற ஒரு நாடு இலங்கைக்கு இந்த வகையான ஆயுதங்களை எல்லாம் வழங்கி வைத்தது.
அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தியையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது ஆரம்ப காலங்களில் விடுதலை புலிகள் ஒரு கெரில்லா போர் அணியாக செயற்பட்டார்கள். காடுகளில் மறைந்திருந்து தாக்குகின்ற அந்த நடவடிக்கைகள் இருந்தது. இது இலங்கையினுடைய அரசு தரப்புக்கும் அரச படைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இந்த வேளையில் இந்த கெரில்லா போர்ப்பாணியை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான நுட்பங்களையும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்புகளுக்கு கற்றுக் கொடுத்ததான தரவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சர்ச்சை என்ன என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய விடயத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த நேரத்தில் இஸ்ரேலுடன் உறவு வைப்பது முஸ்லிம் நாடுகளுடனான உறவை பாதிக்கும் என்பதால் இந்த விவகாரம் மிகவும் ரகசியமானதாக முன்னெடுக்கப்பட்டது. ஏஆர் கேட்டிருக்கக்கூடிய $1 மில்லியன் நிதி உண்மையில் கைமாறியதாக என்று கேள்வி இருக்கிறது. இதற்கு அப்பால் இன்னும் உறுதியான ஆதாரங்கள் இந்த ஆவணங்களில் சேர்க்கப்படவில்லை என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அத்தகைய கோரிக்கையை வைக்கப்பட்ட அதே பெரிய ராஜதந்திர சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தப்படுவது என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போர் என்பது வெறும் ஆயுத போர் மட்டுமல்ல, அது பின்னால் மிகப்பெரிய நிதி மற்றும் அரசியல் பேரம் ஒளிந்திருக்கிறது என்பதனை மிக திட்ட தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை மிக தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆவணங்கள் வெளிப்படுத்தி இருப்பது என்னவென்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போர் என்பது அதிலே வெளிநாட்டு நிதி மூலங்கள் எந்த அளவுக்கு சாட்சி பகர்கிறது, எந்த அளவுக்கு பின்னணியில் இருந்து செயற்படுகிறது என்பது இங்கே மிக தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல புவிசார் அரசியல் முக்கியத்துவம் என்ற ஒரு விடயத்தை வருகிற போது இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏன் ஸ்டேலுக்கு இலங்கை தேவைப்பட்டது என்று வருகிற போது என்றும் சொல்லக்கூடிய விடயம், ஸ்டேல் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றால் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் ஸ்டேல் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ள முடியும், தனக்கான தேசத்தை கட்டமைப்புக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முனைப்புகள் அண்மைய காலங்களில் அருகம்பை போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது உங்களுக்கு கண்கூடான ஒரு விடயம். ஆகவே ஸ்ரேலிய யூதர்களுடைய நடமாட்டம் இலங்கையில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய பார்வை என்பது இலங்கை மீது பதிந்திருக்கிறது என்பது உண்மை. ஆகவே இந்த ராஜதந்திர நகர்வை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். தென்னாசியாவில் இந்தியாவினுடைய செல்வாக்குக்கு மிக அருகில் ஒரு தளம் வைத்திருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த காலங்களில். அதே நேரம் இந்திய பெருங்கடல் செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் கடல்சார் பாதுகாப்பை கண்காணிக்க இலங்கையினுடைய அமைவிடம் ஸ்டேலுக்கு சாதகமாக இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னும் ஆழமாக பார்க்க வருகிற போது ஸ்டேலினுடைய நலன் பிரிவு என்பது இங்கு மிக முக்கியமானது. 1970களில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினுடைய காலத்தில் ஸ்டேலுடன் முறிந்திருந்த உறவை ஜேஆர் ஜெயவர்தன 1984 புதுப்பித்திருந்தார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தினுடைய ஒரு பகுதியாக இது இயங்கியது. இது ஒரு மறைமுக தூதரகம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இலங்கையில் ஸ்டேலினுடைய இருப்பை அது திட்ட தெளிவாக உறுதிப்படுத்தியது என்று சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் இன்னும் ஒரு விடயம் கவனத்தை பெறுகிறது. அதாவது இலங்கையில் மொசாட்டினுடைய தளம் அல்லது அது எப்படி காலூன்றி இருந்தது என்பது. அதே காலகட்டத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். மொசாட்டினுடைய சில குழப்பகரமான நகர்வுகள் இங்கும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது அதே காலகட்டத்தில் இலங்கை அரசுக்கும் உதவி செய்துவிட்டு மறுபுறம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கும் சில உதவிகளை செய்ததாக விக்டர் ஒக்ஸ்டோவோக்தி போன்ற மொசாட்டினுடைய முன்னாள் அதிகாரிகள் தங்களுடைய புத்தகங்களில் குறிப்பிடுகிறார்கள். இது இலங்கையை தனது பரிசோதனை களமாக ஸ்டேல் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த ஆதாரமாக கருதப்படுகிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், விவசாயம் மற்றும் பொருளாதாரம் போன்ற விடயங்களில் ஸ்டேல் எப்படி ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால், வெறும் இராணுவ உதவி மட்டுமல்லாது மகாவலி திட்டம் போன்ற பெரிய நீர்ப்பாசன திட்டங்களில் ஸ்டேலிய நிபுணர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாய தொழில்நுட்பம் என்ற பெயரில் இலங்கையினுடைய கிராமப்புற பகுதிகளிலும் ஸ்டேல் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி இருக்கிறது. இது அந்த நாட்டினுடைய இருப்பை, சமூக அங்கீகாரத்தை தேடுகின்ற ஒரு புலனாய்வு முயற்சியாகவே பார்க்க முடியும். அதே போல அமெரிக்காவினுடைய ஒரு பினாமியாக ஸ்டேல் தன்னுடைய நகர்வை இலங்கையில் எப்படி செய்திருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா பனிப்போர் காலத்திலே நேரடியாக செய்ய முடியாத சில இராணுவ உதவிகளை ஸ்டேல் மூலமாக இலங்கைக்கு செய்ய அமெரிக்கா திட்டமிட்டது. இதன் மூலமாக இலங்கை ஒரு மேற்கத்திய சார்பு நாடாக மாற்றுவதை உறுதிப்படுத்த ஒரு ஸ்டேல் ஒரு பாலமாக செயற்பட்டது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான சூழலில் ஸ்டேலினுடைய இருப்பு ஏன் இங்கு முக்கியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் பல அரபு நாடுகள் ஸ்டேலை அங்கீகரிக்காத நிலையில் ஆசியாவில் ஒரு முக்கியமான தீவு நாடாக இருக்கக்கூடிய இலங்கை நெருக்கமான ஒரு உறவை வைத்திருப்பது ஸ்டேலுக்கு சர்வதேச அளவில் ஒரு வலுவான அங்கீகாரத்தை கொடுக்கும் என அமெரிக்கா நம்பியது. அதாவது தெற்காசியாவினுடைய இருப்புக்கும் தெற்காசியாவில் அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய இருப்புக்கு இது மிக முக்கியமானது என்று கருதியிருந்தார்கள்.
அதே நேரம் இந்திய பெருங்கடல் மீதான கண்காணிப்பு என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக இலங்கையினுடைய திருகோணமலை போன்ற இயற்கை துறைமுகங்கள் மற்றும் அதன் புவிசார் அமைவிடம் இந்திய பெருங்கடலில் நடக்கும் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்க மிகச்சிறந்த இடமாக காணப்பட்டது. ஆகவே கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரபு நாடுகளுடைய கப்பல் நகர்வுகளை கணிக்கவும் இலங்கைக்கு இது மிகவும் தேவையான ஒன்றாக அல்லது தகவல் சேகரிப்புக்கான ஒரு மையமாக இலங்கையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயன்படுத்தி கொண்டது என்று சொல்லலாம். இப்படியான ஒரு நிலையில் இஸ்ரேலினுடைய வெளியுறவு கொள்கையில் மிக முக்கியமானது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு அப்பால் இருக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத நாடுகளுடன், எடுத்துக்காட்டாக துருக்கி, ஈரான் போன்ற நாடுகளுக்கு அதாவது முன்னர் இருந்திருக்கக்கூடிய அந்த உறவு நிலை. அதே போல இலங்கை, எத்தியோப்பியா உறவை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக அரபு நாடுகளுடைய தனிமைப்படுத்தலை முறியடிக்க இஸ்ரேல் முயன்றிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள் இந்த ஈரான், துருக்கி போன்ற நாடுகளை வேறொரு மதப்பிரிவாக அல்லது கொள்கை சித்தாந்தங்களின் அடிப்படையில் அவர்களை பிரித்து வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்களை தன்வசப்படுத்தி இருந்தது. அதுபோல இலங்கை, எத்தியோப்பியா போன்ற நாடுகளையும் தன்வசப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது என்று குறிப்பிடலாம். அதே நேரம் இலங்கையை ஒரு ஆயுத பரிசோதனைக்கான களமாக மாற்றியிருந்தது. இஸ்ரேல் தனது புதிய இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் கேரளா போர் முறைகளை நிஜமான போர்க்களத்தில் சோதித்து பார்க்க இலங்கை ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது. டோரா அதிவேக படகுகள் மற்றும் கிபிர் விமானங்கள் இலங்கையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. பிற்காலத்தில் இஸ்ரேல் இந்த ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்ய ஒரு வியாபார உத்தியாக இலங்கையை காட்டிக் கொண்டது. அதாவது இலங்கையில் இது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது, இலங்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது என்பது அவர்களுடைய வாதமாக இருந்தது. அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். தெற்காசியாவில் கால் ஊன்றுவதற்கு அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேரடி தூதரக உறவுகள் பலமாக இருக்கவில்லை. இந்தியா அப்போது பலஸ்தீன ஆதரவு நிலையில் இருந்தது என்று சொல்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கும் இலங்கையில் தனது இருப்பை உறுதிப்படுத்துவதன் மூலமாக பிராந்திய அரசியலில் தனது செல்வாக்கை செலுத்த இஸ்ரேல் அப்போது போட்ட மிக பயங்கரமான திட்டம்தான் இந்த பங்கீட்டுக்கான முறையாக கருதப்படுகிறது. அதே போல அமெரிக்காவினுடைய முகவர் பாத்திரம், குளிர் யுத்தம், அதாவது கோல்டு வார் என்று சொல்வார்கள், பனிப்போர் கால பகுதியில் ஆசியாவில் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு மற்றும் மேற்கத்திய சார்பு நிலையை வலுப்படுத்த அமெரிக்காவுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளி தேவைப்பட்டது. இலங்கையில் நேரடியாக இறங்கினால் இந்தியா கோபித்துக் கொள்ளும் என்பதால் இஸ்ரேலை ஒரு மறைமுக முகவராக முன்னிறுத்தி அமெரிக்கா தனது காய்களை நகர்த்தியது. ஒரு விடயம் மிக தெளிவானது. இஸ்ரேலுக்கு இலங்கை என்பது வெறும் தீவு அல்ல, அது ஆசிய கண்டத்தின் நுழைவு வாயிலாகவும் இந்திய பெருங்கடலின் இதய துடிப்பை அறிய உதவும் ஒரு கருவியாகவும் பார்த்தது. ஆகவே இலங்கையில் ஆட்சியாளர்களை அப்போது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. அவர்கள் கேட்கின்ற பேரங்களை வழங்கவும் அவர்களுக்கு இராணுவ உதவிகளை வழங்கவும் தயாராக இருந்தது. தன்னுடைய பரிசோதனை களமாக தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்த, தான் தெற்காசியாவில் கால் ஊன்றுவதற்கு, இன்னும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கை வலுப்படுத்த, இப்படி பல காரணங்களுக்காக இஸ்ரேல் இலங்கைக்கு ஊடுருவி மிக காத்திரமான செயற்களை செய்தது. இன்று தமிழ் மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மகாபலி அபிவிருத்தி திட்டத்திலே இருந்து தமிழர்களினுடைய உரிமை போராட்டத்தை நசுக்கிய ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ நகர்வுகளுக்கு மிகப்பெரிய பங்காளியாக இஸ்ரேல் இருந்ததை இந்த ஆவணங்கள் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. ஆக இப்போது இவை பூகம்பமாக மாறி இருக்கிறது என்றும் சொல்லலாம். நன்றி உறவுகளே, நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.